ஹாய் வணக்கம், நான் அருணோதியா. நான் ஒரு பிஹேவியரல் கோச். போன வீடியோவில் உங்களுக்கு நான் ஒரு டேர்ம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, 6 திங்கிங் ஹேட்ஸ். அது என்னங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். 6 திங்கிங் ஹேட்ஸ். இந்த டேர்மை இன்வென்ட் பண்ணது எட்வர்ட் டி போனோ. இவர் ஒரு மேத்தீஸ் ஃபிசிஷியன் அண்ட் கமெண்டேட்டர். லேட்ரல் திங்கிங் ஒரு டேர்ம் இருக்குது தெரியுமா, அந்த டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணதே இவர் தான். ஸோ இவர் சொன்ன இந்த 6 திங்கிங் ஹேட்ஸ் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இமேஜினரியாக ஒரு 6 ஹேட் இருக்கிற மாதிரி. பட் உங்களுக்கு விஷுவலாக ஹேட் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் இமேஜினரி. இந்த 6 ஹேட்டுக்கு ஒவ்வொரு கலர் இருக்குது. ஒன்று ப்ளூ, இன்னொன்று ஒயிட், இன்னொன்று ரெட், க்ரீன், எல்லோ, பிளாக். ஐம் ஜஸ்ட் ரிப்பீட்டிங்: ப்ளூ, ஒயிட், ரெட், க்ரீன், எல்லோ அண்ட் பிளாக். ஒவ்வொரு ஹேட்டுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹேட் ப்ளூ ஹேட். ஸோ ப்ளூ ஹேட் அப்படிங்கிறது ப்ராசஸ். எந்த ஒரு விஷயமுமே நீங்கள் பண்ணும் பொழுது டீமாக பண்ணீங்க அப்படின்னா வேலை இன்னும் சுலபமாக இருக்கும். அப்போ போய் நான் ஹெல்ப் கேட்கணுமா, நானே ஒத்தையில் தவிச்சிக்கிட்டு இருக்கேன், இதை போய் நீங்கள் யார்கிட்ட சொல்லுவேன் நீங்கள் யோசிக்கலாம். நான் திரும்பவும் மென்ஷன் பண்ணுறேங்க, ஒரு விஷயத்தை தனியாக சோலோவாக நீங்கள் சஃபர் பண்ணுறதை விட உங்களுக்கு தெரிஞ்சவங்க, குறிப்பாக உங்களுடைய நண்பர் இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் இல்லை உங்கள் சிப்ளிங்ஸ், ஒருத்தர் கூட டீம் அப் பண்ணி இந்த ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுங்கள். பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற இந்த குவெஸ்டனுக்கு ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடி நான் அப்படி பண்ணலான் இருக்கேன் ஐடியாவை சொல்லிவிட்டு ஜஸ்ட் ஸ்டார்ட் த ஒர்க் ஆஸ் அ டீம். ஸோ அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். திஸ் இஸ் ப்ளூ ஹேட், இனிஷியேட்டிங் த ப்ராசஸ். அண்ட் ரெண்டாவது ஹேட் வந்து ஒயிட். எப்போதுமே என்னோடய பாஸ் சொல்லுவார், பழைய பாஸு, கடவுளே நேரில் வந்து நின்னாலும் அவர் வந்து ஃபேக்ட்ஸ் அண்ட் டேட்டா தான் கேட்பாரு. ஸோ எங்கிட்ட நீ ஒரு விஷயம் பேச வர அப்படின்னா அதை ரிசர்ச் பண்ணி பேப்பரில் ஃபேக்ட் அண்ட் டேட்டாவாக எனக்கு புரிகிற மாதிரி எடுத்துகிட்டு வான்னு சொல்லுவார். இது பிஸ்னஸ்க்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் அப்பா கிட்டேயோ உங்கள் அம்மா கிட்டேயோ போய்ட்டு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட, பொதுவாக காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள், நான் இந்த கோர்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா ஃபேக்ட் அண்ட் டேட்டாவை எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட உட்காந்து பேசும் பொழுது அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிய வைக்க முடியுங்கிறது தான் இந்த ஒரு கான்செப்ட். இதை நான் பிரபலமாக என்னோடய கிளைண்ட்ஸ்க்கு நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். மூணாவது ரெட் ஹேட். ரெட் ஹேட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அலார்மிங் ஆன, ரெட் அப்படின்னாலே நம்ம அலாம், டேஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இட்ஸ் ரிலேட்டட் வித் யோர் ஃபீலிங்ஸ், யோர் இன்ட்யூஷன். இந்த விஷயத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பிஹேவியரல் கோச் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். பிஹேவியரல் கோச் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு என்ன ஒரு இன்ட்யூஷன் வருது, என்னை பற்றின இன்ட்யூஷன், இந்த டைட்டில் பற்றி எனக்கு என்ன ஒரு ஃபீல் வருது அப்படின்பொழுது எனக்கு ஒரு அழகான ஒரு கார்டன் தெரிஞ்சுது. ரொம்ப ஒரு க்ளோயிங்கான, ஒரு கலர்ஃபுல்லான ஒரு கார்டன். ஸோ தட் இஸ் மை இன்ட்யூஷன், ரைட்? ஸோ அதை நான் எழுதிக்கிட்டேன். நாலாவது க்ரீன் ஹேட். க்ரீன் ஹேட் மீன்ஸ் க்ரியேட்டிவிட்டி. க்ரியேட்டிவிட்டி அப்படின்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் மட்டும் கிடையாதுங்க. ஒரு ப்ராப்ளமை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு க்ரியேட்டிவாக நிறைய விஷயங்கள் யோசிப்பீங்க பார்த்தீங்களா, அது கூட க்ரியேட்டிவிட்டி தான். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ கோவிட் ஸ்ட்ரக் ஆனப்போ க்ரியேட்டிவாக பல விஷயங்கள் யோசிச்சாங்க. மாஸ்க் போடுறதுலேருந்து, இந்த மாதிரி சானிடைசர் அப்ளை பண்ணுறதுலேருந்து, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் க்ரியேட்டிவாக யோசிச்சதுனால அது சொல்யூஷனாக கொடுக்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் க்ரியேட்டிவிட்டி. அண்ட் நாலாவது எல்லோ ஹேட். ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜுங்க. இந்த ஒயிட் ஹேட்டுக்கும் இதுக்கும் தான் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, இட் டாக்ஸ் அபவுட் பெனிஃபிட்ஸ். இதை நான் பண்ணுறதுனால எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா எந்த ஒரு விஷயம் பண்ணும் பொழுதும் அதில் ஒரு பலன் இருக்கணுமா இல்லையா, நம்ம பாட்டுக்கு பண்ணிட்டு போயிடக்கூடாது இல்லைங்களா. ஸோ பர்பஸ் ஆஃப் லைஃப் எழுதும் பொழுது எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது எழுதுறது ஈஸி. அண்ட் ஃபைனலாக பிளாக் ஹேட். பிளாக் ஹேட் அப்படின்னாலே பொதுவாக நம்ம காஷனுக்கு சொல்லுவோம், கரெக்டுங்களா, டேஞ்சர். இது ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்குன்னே ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஸோ அதுதான் பிளாக் ஹேட். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை போய் கேளுங்க, இல்லை இந்த பர்டிகுலர் பர்சன் கிட்ட போய் நான் இதை கேட்டேன் அப்படின்னாலே இதை நான் ஏன் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு 1000 காரணங்கள் சொல்லுவாங்க. எனக்கே என் ஹஸ்பண்ட், நான் பிஹேவியரல் கோச் ஆகணும்னு போய் சொல்லும் பொழுதே அதை நான் ஏன் பண்ணக்கூடாதுன்னு என்கிட்ட ஒரு 10-15 பாயிண்ட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணார். ஸோ அதுதான் வந்து பிளாக் ஹேட். இது நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா
உங்கள் பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இன்னும் சுலபமாக இருக்கும். ஸோ நான் திரும்ப சம்மரைஸ் பண்ணுறேன், நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. இது எனக்கு ஒரு கிளைண்ட் வந்தாங்க. ஓகே, இவங்க வந்து ஷீஸ் அ டீச்சர் now. அவங்க ஷீஸ் அ சோஷியல் ஒர்க்கர் பேசிக்லி டர்ன் டீச்சர். பட் இன்னும் அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப்பை வந்து அவங்க தேடிக்கிட்டே இருக்காங்க. இப்படி தேடும் பொழுது ஷி வாண்ட் டு பிகம் அ தெரபிஸ்ட், ஸ்பெஷல் எஜுகேட்டராக மாறணுங்கிறது தான் அவங்களுடைய ஆம்பிஷன். என்கிட்ட வந்து இவங்க கன்சல்டேஷன் பண்ணும் பொழுது இந்த 6 திங்கிங் ஹேட்ஸ் மெத்தடாலஜி தான் அவங்களுக்கு நான் அப்ளை பண்ணேன். ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட 3 இயர்ஸாக ஷீ இஸ் லைக் அவங்களுக்குள்ளேயே வச்சு அதைய புலம்பிகிட்டே இருக்காங்க. ஸோ டீம் அப் பண்ணலை. 3 வருஷம் கழித்து என்கிட்ட கேட்குறாங்க. நவ் ஷி ஹஸ் டீம்ட் அப் வித் மீ. என்கிட்ட கேட்குறாங்க, ப்ளூ ஹேட் ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணியாச்சா? ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டாங்க. இப்போ நானும் அவங்களும் சேர்ந்து இதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இவங்களுக்கு நான் சொல்லியிருக்கிற விஷயம், ஒயிட் ஹேட்டை அப்ளை பண்ணுங்கள். உனக்கு ஸ்பெஷல் எஜுகேட்டர் அப்ளை ஆகணும்னு ஆசையா? டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருந்துகிட்டே நீ எப்படி இந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும், ட்ரான்சிஷன் பண்ண முடியுங்கிறத ரிசர்ச் பண்ணு. எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் இதை ஆஃபர் பண்ணுறாங்க, ஏற்கனவே ஒரு பிஎட் இருக்கும்பொழுது இன்னொரு பிஎட் பண்ணலாமா, அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும், பிஎட் தான் பண்ணணுமா இல்லை வேறு ஏதாவது சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணலாமா, கோ டூ சம் ரிசர்ச். வேறு யாரும் உன்னை போல் டீச்சராக இருந்து ஸ்பெஷல் எஜுகேஷனுக்குள்ளே வந்திருக்காங்க, இந்த ரிசர்ச்சை எடுன்னு சொன்னேன். அண்ட் ஷீ இஸ் ஒர்க்கிங் ஆன் இட் அண்ட் ஷீ ஆல்சோ brought few data yesterday. அடுத்து ரெட் ஹேட். ரெட் ஹேட்னா என்ன சொன்னேன்? இன்ட்யூஷன். இதை பற்றி நான் யோசிக்கும் பொழுது என்னுடைய ஆழ் மனசில் எப்படிப்பட்ட ஒரு உணர்வு வருது அப்படிங்கிறத நான் சொன்னேன். அவங்களுக்கு ஸ்பெஷல் எஜுகேட்டர்னு சொல்லும் பொழுது ஒரு தாய் போன்ற உணர்வு. பிள்ளைங்களுக்காக நான் சேவை செய்கிறேன், ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமாக. பிங்க் ஷேட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு அழகான பிங்க் கலரில் ஒரு பூ உங்கள் கையில் கொடுத்தா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு உணர்வு வருதுன்னு சொன்னாங்க. அண்ட் க்ரீன் ஹேட். க்ரீன் ஹேட்னா என்ன சொன்னேன்? க்ரியேட்டிவிட்டி. இது எப்படி இன்னும் நல்லா க்ரியேட்டிவாக பண்ணலாம், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இல்லாமல். ஸோ அவள் எக்ஸ்ப்ளோர் பண்ண நாங்கள் டேப் இன் பண்ணும் பொழுது இது வந்து ஆர்டிஸ்டிக்காக நான் ஒரு சர்டிஃபிகேஷன் முடிக்கிறேன், ஆர்ட் ரிலேட்டடாக ஒரு சர்டிஃபிகேஷன் முடிக்கிறேன். பிகாஸ் ஷீ இஸ் குட் அட் மேக்கிங் ஜுவல்ஸ் அண்ட் வரைய அவங்களுக்கு தெரியும், சின்ன சின்ன ஹேண்ட் கிராஃப்ட்ஸ்லாம் அழகாக பண்ணுவாங்க. ஸோ அது ரிலேட்டடாக பண்ணுறேன்னு ரொம்ப க்ரியேட்டிவாக யோசிக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் அடுத்து எல்லோ ஹேட். எல்லோ ஹேட்டுங்கிறது பெனிஃபிட்ஸ். இது வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அதுக்கு ஒரு பலன் இருக்கணும். நான் சும்மா பண்ணக்கூடாது. ஸோ பலனை எழுத ஆரம்பிக்கும் பொழுது நான் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கைக்கான அர்த்தம் கிடைக்கிறது. நான் பேசிக்லி சோஷியல் ஒர்க் படிச்சிருக்கேன், இத்தனை வருஷம் டீச்சராக இருந்தேன், குழந்தைங்களோட வேலை பார்த்தேன். ஆனால் ஸ்பெஷல் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷனில் என்டர் ஆகும் பொழுது எஜுகேஷன் சிஸ்டமையே என்னால் மாற்ற முடியும்னா அதுதான் அவருடைய பலன். எத்தனையோ குழந்தைகளுக்கு, இந்த ஸ்பெஷல் நீட் உள்ள குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கான போதிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு சொசைட்டியில் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலை, அவல நிலை அந்த குழந்தைகளுக்கு வரக்கூடாது. நான் அதை மாற்றி காட்டுறேன்னா 10 years டவுன் த லைன் என்னால் முடியலனாலும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா என் பிள்ளைங்க அதை மாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு அது எழுதுறாங்க. அதுதான் பெனிஃபிட். அவளுக்கு என்ன பெனிஃபிட்? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இன்கம் ஜென்ரேஷன் லுக்ரேட்டிவாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். இருக்கிறவங்க கொடுப்பாங்க, இருக்கிறவங்க கிட்ட இருந்து வாங்க, இல்லாதவங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக பண்ண போகிறோம். ரைட்? இப்போ காஷன், பிளாக் ஹேட். என்ன இதில் இவளுக்கு இடையூறுகள் இருக்குது? ரைட்? ஹர்டல்ஸ். அவள் ஹஸ்பண்ட் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? இப்போ வந்துட்டுருக்கிற இன்கம் ஸ்டாப் ஆயிருமே, நான் புதுசாக ஒரு ப்ரொஃபஷனுக்குள்ளே போகும் பொழுது பையன் வந்து அவனுடைய போர்டு எக்ஸாம்ஸ் எழுத போகிறான், அவனுக்கு என்னால் கான்சன்ட்ரேஷன் ப்ரொவைட் பண்ண முடியுமா? என் ஹெல்த் இதுக்கு ஒத்துழைக்குமா? 10ஆவதுக்கு வந்துட்டு எனக்கு வயசாயிருச்சு, இதுக்கு மேலே என்னால் இன்னொரு ப்ரொஃபஷனுக்கு போய் என்னால் சாதிக்க முடியுமா? இதெல்லாமே அவள் எழுத ஆரம்பித்தான். ப்ளஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நீங்கள் போய் இதை வந்து யார் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட கேளுங்க. எனக்கு என் ஹஸ்பண்டை சொன்ன பார்த்தீங்களா, ஒரு 10 பாயிண்ட் வச்சுருப்பாருன்னு. அவளும் போய் அவளுடைய சொந்தக்காரவங்க, அவளுடைய ஹஸ்பண்ட்ஸ் ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்டான். கேட்கும்பொழுது இது ஏன் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு சாலிடாக ஒரு 5 பாயிண்ட் சொன்னாங்க. அதையும் எழுதினான், அதையும் கன்சிடர் பண்ணோம். ஏன்னா அப்போ தான் இன்னும் க்ரியேட்டிவாக அதை வந்து ஒரு ரிசோர்ஸ்ஃபுல்லான பாயிண்ட்டாக நம்ம எப்படி மாற்ற முடியும்னு நமக்கு தெரியும். ஸோ ஹோப் இதை பார்த்துட்ருக்குற உங்களுக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 6 திங்கிங் ஹேட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு பர்பஸ் ஆஃப் லைஃபுக்கான
ஆன்சர்ஸை லிஸ்ட் டவுன் பண்ண ஆரம்பிங்க. பாதி கிணறு தாண்டியாச்சு. ஸோ இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா, இது என்னால் பண்ண முடியுமா? சமயத்தில் நம்ம குழந்தைகளாக மாறணுங்க. ஏன் தெரியுமா? இதுக்கு ஒரு மெத்தடாலஜி அப்ளை பண்ணியிருக்கோம். இட்ஸ் கால்ட் அஸ் 5-year-old மெத்தடாலஜி. 5 வயசு குழந்தைக்கும் புரிகிற மாதிரி உட்காந்து நிதானமாக சொல்லணும் இல்லைங்களா? அதுதான் இந்த மெத்தடாலஜி. இதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை வாழ்க்கை வாழ்வதற்கே சைனிங் ஆஃப் அருணோதயா.